நமஸ்காரம். என்னுடைய பேர் ஜெயமுருகன் குருக்கள். நான் சாய்நாதபுரத்தில் வசிச்சுட்டு இருக்கேன். அதாவது இந்த பாலாத்தங்கரையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புண்ணிய திதவு தட்சணாயனம் சொல்லக்கூடிய இந்த ஆடி அமாவாசை புண்ணிய திதவில் தர்ப்பணம் கொடுத்துட்டுருக்கா மூதாதையர்களுக்கு. இந்த கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருடமும் 3 முறை தர்ப்பணம் கொடுப்பா. அதாவது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அது ஒரு தர்ப்பணம். அதே போல் தட்சிணாயனத்தில் உத்தராயணம் ஆரம்பித்து அந்த உத்தராயணம் மத்தியில் வரக்கூடிய தை மாதம் ஒரு தர்ப்பணம் கொடுப்பா. அடுத்ததாக அந்த உத்தராயணம் முடிஞ்சு அடுத்து தட்சிணாயனம் ஆரம்பித்து வரக்கூடிய அந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பா. அப்போ அந்த 3 முறையும் தர்ப்பணம் கொடுக்கறது மிக விசேஷமானது. நம்மளுடைய முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய புண்ணியம் நம்மளுக்கு இந்த பிறவியில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம எப்படி சாமி கும்பிட்றோமோ வழிபடுறோமோ அதே போல் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மகாலயபட்சம் சொல்லக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசையும் வழிபடணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த கர்ம தோஷங்கள் அப்படிலாம் நீங்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் நீங்கணும். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ம தோஷங்கள் நீங்கும். திருமண தடைகள், மற்றபடியான வாழ்க்கையில் குழந்தை பாக்கி தடைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கணும்னா அந்த 3 அமாவாசை திதி அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு இந்த திதி கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்வியலில் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று மிக சிறப்பான முறைகளில் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முன்னோர்களுடைய வழிபாடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்வியல்ல அவளுடைய சந்ததிகள் சேமமா ஆயுள் ஆரோக்கியத்தோட மிக சிறப்பான முறைகளில் வாழ்வா அப்படின்றது ஐதீகம். அதனால ஒவ்வொருத்தரும் இந்த 3 அமாவாசை திதியிலையும் தவறாமல் அவங்க முன்னோர்களை பூஜித்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தர்ப்பணம் அப்படின்றது முன்னோர்கள் ஒவ்வொரு தட்சிணாயனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் வாசல்ல நிற்பா. அப்படி நிற்கிறச்சே நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் எந்த அளவுக்கு அவள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவள் திருப்திப்பட்டு திரும்பி நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அவள் செய்வா. அதே போல் அடுத்த தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் வரும்போது அதே மாதிரி செய்யும் போது நம்மளுடைய முன்னோர்களால் எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கப்பெற்று மிக சிறப்பான வாழ்வியலை பெற்று வாழ்வதற்கான அமைப்புகள் உண்டு அப்படின்றது ஐதீகங்க ஐயா. ஓம் சதவானம் என புருஷத் பதகா சகல சௌபாய் சிவமஸ்து. அனைவரும் பொதுமக்கள் எண்ணி வேண்டியது அமாவாசை தர்ப்பணம் என்பது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை 3 அமாவாசை வருடத்திற்கு வருகின்றது. அந்த 3 அமாவாசையும் பித்திருக்கள் தோஷம் நீக்குவதற்காக வருகின்றது. அதை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை விட்டால் தை அமாவாசை விட்டால் கண்டிப்பாக புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு மாலை அமாவாசை தர்ப்பணம் விட வேண்டும். பித்திருக்கள் சாபம் நீங்க வேண்டும். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நற்காரியம் நடைபெறும். ஆதலால் தவறாமல் நீங்கள் தர்ப்பணம் விட வேண்டும் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லணுமா வேணாமா? முதல்ல பௌத்திரம் போடணும். பௌத்திரம் போட்ட பிற்பாடு என்ன கோத்திரம் கலசெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிட்டு கரெக்டாக உக்காந்த உடனே பௌத்திரம் போடுறோம். பௌத்திரம் போட்ட பிற்பாடு என்ன கோத்திரம் கேட்குறோம். கோத்திரம் கேட்டபாடு தகப்பனார் தாயாருக்கு பித்திருக்கள் தர்ப்பணம் விடணும். அது ஆடி மாதம் தர்ப்பணம். அதே மாதிரி தை மாத பிறந்த தை மாதத்தில் பித்திரு தர்ப்பணம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் இவை தர்ப்பணம் விட்டால் மூதாவிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கு திதி கொடுக்காதவர்கள் இது தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த பித்துக்குடைய சாபனங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கொடுக்கணும். அதனால தான் அவங்க பெரியவங்க நம்ம பிறக்கும்போது பையன் பிறகு எள்ளுந்தண்ணி விடுவானு எதிர்பார்ப்பாங்க. அதில் அவங்களுடைய குறைபாடுகள் இல்லாத நம்ம பித்து கொடுத்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. எந்த விதமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு பித்திருக்கள் குழந்தை பிறக்காத தர்ப்பணம் கொடுத்தா அந்த ரூபத்தில் அவங்க தர்ப்பணம் குடிக்கிற ஒரு வழிமுறைகள் இருக்குது. இது கொடுத்தால் நல்லது. பித்திருக்கள் எள்ளுந்தண்ணியும் கொடுக்கணும். ஆற்றுலையோ கோவிலையோ இல்லை வச்சு வர முடியாத சந்தர்ப்பத்துக்கு ஐயரை வீட்டை வர வச்சு கொடுத்தால் நல்லது. இது நாங்கள் இருக்கக்கூடிய சொல்கிறோம். அது உங்களுடைய அபிப்பிராயம். அம்மா அப்பா தகப்பனா தாயார் அதே மாதிரி அப்பாவுக்கு கொடுக்குறாங்கனாக்கா அவங்க கூட பிறந்தவங்க தம்பிகள் இல்லாதவங்களுக்கு கொடுத்தால் நல்லது.
அவங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கலாம். அம்மாவுக்கு அம்மா கூட பிறந்த தாத்தா பாட்டி இவர்களுக்கு கொடுத்தா 21 தலைமுறைக்கும் இது ஆகும். அது வந்து நல்லது நடக்கும்.